என்டிஏ பொறுத்த மட்டும் சீட் ஷேரிங் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பாஜக கேட்கிற எண்ணிக்கையில இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. எடப்பாடியினால அவங்க அழுத்தத்துக்கும் ஈடு கொடுக்க முடியல. இவர் அவங்க மேல வைக்கிற இவர் சொல்ற விஷயத்துக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் பாமக தயவும் தேவையா இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவையும் நீங்க ரொம்ப மறைச்சிக்க முடியாது. அங்க அமித்ஷாட்ட தான் குடுமி, உங்க குடுமியெல்லாம் அமித்ஷாட்ட தான் இருக்கு கடைசியில. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலுமே நாளைக்கு 29 வரை அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆனா நீங்க வரலன்னா எங்க கூட உங்களை சார்ஜ் ஷீட்ல கொண்டாந்துருவோம் அப்படின்னு ஒரு ட்ரெனிங் கொடுக்குறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்க சிபிஐ மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. வந்துருங்கன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க, பாஜக கொடுக்குறாங்க. ஆனா வெளிப்படையா அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. சிபிஐ மூலமா அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்க உங்களால தனியா திமுக வெற்றி பெற வைக்க முடியாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும். இதன் மூலமா திமுக தான் மறுபடியும் வின் பண்ணும். திமுக வின் பண்றா அது உங்களுக்கும் பின்னடைவா போகும். நீங்க அப்புறம் தலை தூக்க முடியாது. உங்களை ஒரேடியா ஊழ்ச்சி கட்டிடுவாங்கன்னு பயமுறுத்துறாங்களாம். அவர் யோசிக்கிறாரு, இல்ல நான் இந்த வாட்டி அதிமுகவை அந்த இடத்த விட்டு அகற்றிட்டு நான் தான் திமுகவுக்கு போட்டி அடுத்த இடத்துக்கு நான் வருவேன்னு உறுதியா அவர் நம்புறாராம். சில கருத்து கணிப்புகள்ல விஜய் சில இடங்கள்ல செகண்ட் வராருன்ற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அதை அவர் நம்புறாரு போல் இருக்கு உறுதியா. நான் தான் செகண்ட் வருவேன்னு அவர் நம்புறாரு. அதனால அவர் போற மாதிரி ஐடியால இல்ல. அப்போ சிபிஐ மூலமா அவருக்கு அழுத்தம் கொடுக்கறது முடிவு பண்ணிதான் அவர் நான் வர முடியாது, தேர்தல் வேலை இருக்குன்னு சொல்லியும் கூட நீ 15ஆம் தேதி ஆஜராகி தீரணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 11ஆம் தேதி கூட பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில கூட்டம்லாம் நடந்துச்சு. தொடர்ந்து 3 மாநாடுகள்லாம் போட்டாங்க. பட் ஆனா சீட் ஷேரிங் சம்பந்தமாக எதுவுமே ஃபர்தரா மூவ் ஆகல. அது பற்றியான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை எதுவுமே துவங்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழ தோன்றுது. பிரதமருமே அஇஅதிமுகவை உசுப்பேற்றும் விதமாக என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்வர் வேட்பாளர் எங்க சிஎம் கேண்டிடேட் இவர் தான், இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்லல. அமித்ஷா அவர்களும் சொல்லல. மாறாக நாங்க அந்த கூட்டணி ஆட்சியில பங்கேற்போம் அப்படின்னு வேற சொல்றாங்க. அதிமுகவில இருந்து ஒருவர் முதல்வர் வருவார் அப்படின்ற மாதிரிதான் கூட கடந்த பேட்டிகள்ல ஒரு தனியார் நாளிதழ்ல கொடுத்த பேட்டியில கூட அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. இப்ப அங்க கூட்டணியோட தன்மை என்னவாக இருக்கிறது? சீட் ஷேரிங்லாம் திரைமறைவில் ஆரம்பிச்சிருச்சா? விஜயும் வர போறேன்றாங்களே, என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? என்டிஏ பொறுத்த மட்டும் சீட் ஷேரிங் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பாஜக கேட்கிற எண்ணிக்கையில இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் இப்போ ரெட்டையில உண்மையிலேயே ரெட்டையிலையா இருக்கு. ஒரு இலையில பாஜக இருக்கு, தினகரன் இருக்காரு, வாசன் இருக்காரு ஒரு இலையில. அப்புறம் ஏசி சண்முகம் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு. ஒரு இலையில எடப்பாடி இருக்காரு, பாமக இருக்கு, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்கு, புரட்சி பாரதம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த இலையே 2 இலையா பிரிஞ்சு கிடக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு இலையில இருக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவங்களுக்கு என்னென்ன பரிமாறணுமோ பரிமாறிக்கிறேன்றது. இன்னொரு இலையில பாஜக சொல்லுது, எங்ககிட்ட கொடுத்துருங்க மொத்த இதையும் எங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மொத்தத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்போம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுது. அப்ப மொத்தம் எவ்வளோப்பா வேணும் உங்களுக்குன்னு கேட்டா, எங்களுக்கு மொத்தம் 64 கொடுத்துருங்க அப்படின்றாங்க. மொத்தம் 64 கொடுத்துருங்க, நாங்க 40 எடுத்துப்போம். தினகரனுக்கு ஒரு 12 கேட்கிறாரு, 40 12 52. அப்புறம் வாசனுக்கு ஒரு 6 58. அப்புறம் மற்றவங்களுக்கு சின்ன சின்ன கட்சிகளாக ஒவ்வொன்று கொடுத்து போனாங்க. அப்படியே 64 எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் 41 கொடுக்க முடியாது, அதிகபட்சம் உங்களுக்கு 20ன்னா 20லேருந்து வேணா 25லேருந்து 30க்குள்ளதான் தருவோம். நீங்க தினகரனுக்குலாம் 12 ரொம்ப அதிகம், அவருக்கு 6 கொடுத்தா அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அப்புறம் வாசனுக்கெல்லாம் 6 கொடுத்தா தோத்து போனாரு, 3 கொடுத்தா போறோம் அவருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் பாரிவேந்தருக்கு, ஏசி சண்முகத்துக்கெல்லாம் ஒவ்வொன்று கொடுத்தா போறோம், நீங்க ஜான் பாண்டியனுக்குலாம் ஒவ்வொன்று கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்ப என்னதான் கொடுப்பீங்கன்னு கேட்டா, உங்களுக்கு மொத்தமா சேர்த்து இது ஒரு 30, அது ஒரு 30 பிளஸ் தினகரனுக்கு ஒரு 6 39 45 சீட்டுக்குள்ள அடைக்கலாம். 45 சீட்டுங்க, அதுக்கு மேல கிடையாதுங்க. ஏன்னா நான் பாமகவுக்கு 15 தர வேண்டியிருக்கு. அவங்க 20 கேட்கறாங்க, குறைஞ்சபட்சம் 15 தர வேண்டியதா இருக்கு. அது ஒரு 60 போயிடும். அதுக்கப்புறம் புரட்சி பாரதம் கட்சி அது இதெல்லாம் அவங்க ரெட்டையில போட்டி போட்டா கூட அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால நான் குறைஞ்சபட்சம் 170 சீட்ல நான் போட்டி போட வேண்டியிருக்கும். நான் போன வாட்டி 191 சீட்ல ரெட்டையில போட்டி போட்டேன். இந்த வாட்டி நான் நிச்சயமா அவ்வளோலாம் உங்களுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு நான் ரொம்ப குறைவான சீட்ல போட்டி போட முடியாது, 20ன்றது வேணா 30 மாத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 41 அவங்க 35 இறங்கி வராங்க. தினகரன் சொல்றாரு, நான் குறைக்கவே மாட்டேன், எனக்கு 12 கொடுத்தே தீரணும் அப்படின்றாரு அவரு. ரெண்டாவது நான் ஏன் அதிமுக கேட்கணும், நான் பாஜக தான் கேட்பேன், நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும், உங்களை நம்பிதான் நான் வந்தேன்றாரு. அவருக்கு அப்படி இப்படி போய் ஒரு 10 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவருக்கு
அதாவது எடப்பாடி வந்து ரொம்ப டஃப்பா தான் பார்கெயின் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. டஃப்பா பார்கெயின் பண்றாருன்னா 20ன்றது 23 ஆக்குவாரு பாஜகவுக்கு, அந்த அளவுக்கு தான் குறைச்சிருவாரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு குறைச்சி பாஜக வாங்கினாங்கன்னா பாஜக அதோட 11% நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாங்கினோம் அப்படின்ற அந்த வாதமே அடிபட்டு போயிடும் ஆக்சுவலா. அதனால வெறும் 3 சீட்டோ 4 சீட்டோ வாங்குறது அர்த்தம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 30 சீட் வாங்கி ஆகணும். கடந்த முறை பாமகவுக்கு எப்படி 23 கொடுத்தாங்களோ அது போல அப்படின்றீங்களா சார்? ஆமா, அந்த மாதிரி ஏதாவது பாஜக கொடுத்துட போறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால வந்து பாஜக என்ன சொல்லுது, நாங்க 11% இடம் வாங்கியிருக்கோம். ரெண்டாவது வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஃபண்டிங் கூட பண்ணுவோம் நாங்க. அது இவர் வந்து ஃபண்டிங் கேட்கிறாரு. யாரு, எடப்பாடி கிட்ட பணம் இல்லாத இல்ல, அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. ஆனா அவர் பாஜகட்டையும் ஃபண்டிங் கேட்கிறாரு. பாஜக நீங்க எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க, நீங்க உலகத்திலேயே பெரிய பணக்கார கட்சி நீங்க தான், ஆயிரக்கணக்கான கோடி நீங்க வச்சிருக்கீங்க, அதனால எங்களுக்கு ஃபண்டிங் கொடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க ஆல் இந்தியா லெவலில் 5 எலெக்ஷன் 5 மாநிலத்தில் பார்க்கணும், உங்களுக்கு மட்டும் நாங்க ஃபண்டிங் கொடுக்க முடியாது, ஏதோ எங்களால முடிஞ்சது கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா இடம் தான் அங்க முக்கியம். அது இடம் தான் முக்கியன்ற போது அவங்க 41 சீட்ல இருந்து 41 சீட் 41 சீட்ல இருந்து இறங்கி வர மாட்டேன்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அதிகபட்சம் 30க்கு மேல இவர் போக மாட்டேன்றாரு. அதனால ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பஞ்சாயத்து வந்து போச்சு. பஞ்சாயத்து போன உடனே அங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்க. போன தடவை மதுரை வந்த போது எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசினாங்க. 10ஓட 11 அதுல எடப்பாடி சீட உட்காந்துருக்க மாதிரி உட்கார்ந்தாரு. என்னடா அது தேர்தல் இடஒதுக்கீடு பத்தி, இடம் பங்கீடு பத்தி பேசினாங்களா, இல்ல அவங்க கூடி ஏதோ ஸ்ட்ராட்டஜி பேசினாங்களா தெரியாது. அப்புறம் அடுத்த நாளே உடனே அமித்ஷாவை பார்க்க போனாரு. அமித்ஷாவை எதுக்கு பார்க்க போனாரு, அங்க அவருக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. சரி, அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகாவது கூட்டணி பேச்சுவார்த்தை பங்கு முடிவு பெறும்னு பார்த்தா அதுலயும் ஒண்ணும் முடிவாக மாட்டேங்குது. அதே மாதிரி ஈத்துனே கிடக்கு. ஆமாக்கா, அன்புமணியும் வழி கொண்டு வர முடியல, சின்ன சின்ன கட்சியும் கொண்டு வர முடியல. இவரோட பக்கத்துல இருக்கிற பாமக, அதுதான் முக்கியமான கட்சி இவருக்கு. அதை வந்து வழி கொண்டு வந்து உங்களுக்கு 20ஓ 15ஓ 18ஓ ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்டாவது போடலாம்ல, எதுவுமே பண்ண மாட்டேன்றார். அந்த பக்கத்துல இருக்கிற பாஜக எங்களுக்கு மொத்தமா கொடுத்துரு, அதுவும் இவர் கொடுக்க மாட்டேன்றார். அந்த மொத்தமா கொடுக்கறதுல பேச்சுவார்த்தை அதுலயும் டிலே ஆயிட்டு இருக்கு. பாமகவுக்கு பங்கு போடுறது அதுலயும் டிலே ஆயிட்டு இருக்கு. அதனால மொத்தத்துல வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு. இதை எவ்வளவு தூரம் குறைக்க முடியும் அப்படின்றதுல அதிமுக முயற்சி பண்றாங்க. எவ்வளவு தூரம் அதிகமா வாங்க முடியுன்றதுல பாமகவும் பாஜகவும் ரொம்ப குறியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தேர்தல் அனௌன்ஸ் பண்ற வரையும் இதெல்லாம் போகும். நாளைக்கு தான் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் வேகப்படுத்திடுவாங்க. நாளைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு என்னுடைய கருத்து. ஒருவேளை வெஸ்ட் பெங்கால் தவிர மற்ற இடத்துக்குலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை வெஸ்ட் பெங்கால் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா தெரியாது. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 60 லட்சம் வாக்காளர்களோட ஃபேட்டை பத்தி டிசைட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் ட்ரிபியூனல் போடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அதை போட்டு முடிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால வெஸ்ட் பெங்கால் விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அதே சமயத்துல தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல நடத்துறதை பத்தி ஒரு பிரச்சனை இருக்காது. ப்ராபப்ளி நாளைக்கு சாயந்தரம் அல்லது நாளைக்கு அதை பத்தின அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அறிவிப்பு வந்த உடனே கண்டிப்பா ஒரு முடிக்கிறதுக்கான விஷயங்கள் இயல்பா நடக்கும். அப்போ வந்து இந்த கடைசி நேர கட்டத்துல எடப்பாடி எவ்வளவு தூரம் இழுத்து பிடிக்கிறாரு, பாஜக எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்குது, பாமக எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்குது, அதிமுக எவ்வளவு தூரம் அதுக்கு ஒத்து போறது, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதிமுகவுக்கு வந்து பாமக ரொம்ப முக்கியம். அது வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்கள்ல வெற்றி பெறணும்னா பாமகவோட தயவு வேணும். பாமக இப்ப பிளவுபட்டு கிடக்க நீங்க சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு 75% அன்புமணி பின்னாடி தான் இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுல சந்தேகம் கிடையாது. அப்படி இருந்துமே அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு தேவையா இருக்கு. எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடிக்கு வந்து பாமக ஓட்டு போடணும். ஓட்டு போட்டாதான் அவர் வின் பண்ண முடியும். இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற போது பாமக ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால பாமகவுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கலாம். அவங்களுக்கு பாமகவுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்க கட்சி பிளவுபட்டு கிடக்கு, போன வாட்டி கொடுத்த 23 கொடுக்க முடியாது, இந்த வாட்டி 17 15 தான் கொடுப்போம் அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல பிளவுபட்டு போனாலும் நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதனால எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. இந்த பிரச்சனையில பாமக ஓடிட்டு இருக்கு. அதனால இவரால வந்து எடப்பாடியினால வந்து அவங்க அழுத்தத்துக்கும் ஈடு கொடுக்க முடியல, இவர் அவங்க மேல இவர் சொல்ற விஷயத்துக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் பாமக தயவும் தேவையா இருக்கு, இன்னொரு பக்கம் பாஜகவையும் நீங்க ரொம்ப வரைச்சிக்க முடியாது. அங்க அமித்ஷாட்ட தான் குடுமி, இவங்க குடுமியெல்லாம் அமித்ஷாட்ட தான் இருக்கு. கடைசியில இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலுமே நாளைக்கு 29 வரை அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால யாரையுமே பழச்சிக்க முடியாத லெவல்ல இருக்காரு. ஆனா கடைசியில என்ன பண்ணாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஹா எடப்பாடி எவ்வளவு தைரியமா டீல் பண்ணிட்டார் பாத்தீங்களா, ஒரு விட்டே கொடுக்கல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. பாஜக 40 கேட்டாங்க, கடைசியில 30 முடிச்சிட்டார் பாத்தீங்களா, இல்ல 30 கேட்டாங்க 28ல முடிச்சிட்டார் பாத்தீங்களான்னு. எது பண்ணாலுமே எது கொடுத்தாலுமே எடப்பாடி ஏதோ பாஜக வந்து டீல் பண்ணிட்ட மாதிரி தான் பேசுவாங்க. அது பாஜகவுக்கு தான் பார்க்கணும். பாஜக என்ன அழுத்தம் கொடுக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்குது. அதுக்கு இந்த அதிமுக ஓட்டா அதுக்கு கட்சி கிடையாது இப்போ கூட்டணி போறதுக்கு. அது ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ஒரு வீக்னஸ் தான்.
அதனாலதான் பாஜக என்ன பண்றாங்க சமீபத்துல நீங்க கேட்ட 2வது கேள்வி, தாவேகாவை எப்படியாவது கூட்டு வர முடியுமா அப்படின்ற ட்ரை பண்றாங்க. தாவேகா கூட்டு வந்தா என்ன ஆகும்னா, நீங்க தாவேகாவுக்கு எப்படி ஒரு 45 50 சீட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி கொடுத்தா ஒரு 100 சீட்டு 100 104 சீட் கையை விட்டு போயிடும். அதிமுக கை விட்டு போயிடும். போச்சுன்னா அதிமுக 130 தொகுதி தான் நிற்கும். 130 தொகுதியில இருந்து அவங்க 117 தொகுதியெல்லாம் வின் பண்ணி தனி மெஜாரிட்டிலாம் வர முடியாது. அவங்க 92 95 90 80 85 வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட்டணி ஆட்சி ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சி வந்துடும். என்டிஏ ஆட்சி வந்துடும். இதை நம்ம பண்ணலாமான்னு ஒரு வலையை போட்டு பாக்குறாங்க. ஆனா மாட்ட மாட்டேன்றாரு விஜய். அவர் என்ன பண்றாரு, நான் எதுக்கு எடப்பாடி முதல்வர் ஆக்கிறதுக்கு நான் ஏன் உழைக்கணும், அப்புறம் நான் அவருக்கு பின்னாடியே நான் கட்சி வச்சுட்டு இருப்பேன், நான் அவரை அங்கிருந்து அகற்றிட்டு நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் எதுக்கு அவரோட சேரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு. இப்ப நீங்க கடந்த பேட்டிகள்ல அஇஅதிமுகவுக்கு 30 to 35% தான் மேக்சிமம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேட்டியிலே நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. விஜய் ஒருவேளை இந்த அணிக்கு சேர்ந்தால் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி உருவாகி பெர்செப்ஷன் வைஸும் சரி ஒரு ஆதரவு வலையை அதிகரித்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து பட சொல்ல வரீங்களா? இல்ல நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வேற. ஆக்சுவலா அப்படி பாஜக நினைக்கிறாங்க. அதாவது கூட்டணியில தாவேகா இணைச்சிட்டா அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க வச்சிடலாம், கூட்டணி ஆட்சி நோக்கி தான் அது போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தாவேகா அங்க போறதுக்கு ரெடியா இருக்கா இல்லையான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அதான் கடந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, டெலிட் ஆன கட்சிகளை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், நாங்க சீரியஸா விளையாடிட்டு இருக்கோம், காமெடி பண்ணாதீங்க உள்ள அதிமுக பத்தி தானே சொன்னார் விஜய். அதனால பாயிண்ட் என்னன்னா அவர் போவாரா இல்லையே தெரியாது. சிபிஐ மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. வந்துருங்கன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க, பாஜக கொடுக்குறாங்க. ஆனா வெளிப்படையா அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. சிபிஐ மூலமா அழுத்தம் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜியை சார்ஜ் ஷீட்ல உள்ள சேர்க்க போறோம், நீங்க வந்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்தீங்கன்னா அவரை சேர்ப்போம், நீங்க கூட்டணிக்கு வரலைன்னா உங்களை சேர்த்துட்டு அவரை விட்டுருவோம், அவரை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சார்ஜ் ஷீட்டுக்குள்ள கொண்டுருவோம், உங்களை விட்டுருவோம், ஆனா நீங்க வரலன்னா எங்க கூட உங்களை சார்ஜ் ஷீட்ல கொண்டுருவோம் அப்படின்னு ஒரு த்ரெட்டனிங் கொடுக்குறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இவர் விஜய் என்ன சொல்றாரா, சரி அப்படியே நீங்க சார்ஜ் ஷீட்ல சேர்த்துக்கோங்க, என்னோட ரசிகர்களோ அதை நம்ப மாட்டாங்க, நீங்க என்னதான் சேர்த்தாலும் அதுக்கு நான் தான் காரணம், அவங்க நம்ப மாட்டாங்க, என்ன ரசிகர்கள் என் பின்னாடி உறுதியா இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரா அவரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களால தனியா திமுக வெற்றி பெற வைக்க முடியாது, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும், இதன் மூலமா திமுக தான் மறுபடியும் வின் பண்ணும், திமுக வின் பண்றா அது உங்களுக்கும் பின்னடைவா போகும், நீங்க அப்புறம் தலை தூக்க முடியாது, உங்களை ஒரேடியா ஊழ்ச்சி கட்டிடுவாங்கன்னு பயமுறுத்துறாங்களாம். அதுக்கு அவர் என்ன சொல்றாராம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, எனக்கு ரசிகர்கள் ஆதரவு எப்போதுமே இருக்கும்னு அவர் சொல்றாராம். அது அப்படிலாம் ஊழ்ச்சி கட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாராம். ஆனா நாங்க ஆல் இண்டியா கட்சி, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அதிமுக ரீஜனல் லெவல்ல பெரிய பார்ட்டி, ஆனா நீங்க நடிகர்கள் கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, எடுத்த உடனே நீங்க தோல்வி சந்திச்சீங்கன்னா போற போக்கில் உங்களை ஒன்றில்லாத பண்ணிட்டு போயிடும் திமுக அடுத்த 5 வருஷத்துல அப்படின்னு பயமுறுத்தாங்க. இல்ல அதை நான் பாத்துக்கிறேன், நான் உங்க கூட வர முடியாது, நான் தான் முதன்மை சக்தியா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாராம். அவங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாஜக என்ன பண்றாங்க, சரி உங்களுக்கு 2.5 வருஷம் சிஎம் தானே, 2.5 வருஷம் நீங்க சிஎம், 2.5 வருஷம் எடப்பாடி சிஎம் அப்படின்னு போட்டுக்கலாமான்னு அப்படி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அப்பனா முதல்ல சிஎம்மா இருக்கிறது நான் தான் சொல்லுங்க, எடப்பாடி 2வது தடவை தான் சிஎம்மா இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மை தெரியல. இதெல்லாமே அன்அபிஷியல் சேனல்ஸ் நடக்குது. இதெல்லாம் கட்சிக்காரனுக்கு கூட எவ்வளவு விஷயம் தெரியுமா எனக்கு தெரியல. இதெல்லாம் அதிகாரிகளை பயன்படுத்துறாங்க. அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த அதிகாரிகள், சிபிஐ அதிகாரிகள், இந்த மாதிரி வெவ்வேறு துறையை சார்ந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பல பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அவங்கள பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள், விஜயோட மைண்ட் எப்படி இருக்கு, வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுத்தா வருவாரா மாட்டாரா அப்படின்னு மைண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லி பாக்குறாங்க. அவர் யோசிக்கிறார், இல்ல நான் இந்த வாட்டி அதிமுகவை அந்த இடத்த விட்டு அகற்றிட்டு நான் தான் திமுகவுக்கு போட்டி அடுத்த இடத்துக்கு நான் வருவேன்னு உறுதியா அவர் நம்புறாராம். சில கருத்து கணிப்புகள்ல விஜய் சில இடங்கள்ல செகண்ட் வராருன்ற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அதை அவர் நம்புறாரு போல் இருக்கு, உறுதியா நான் தான் செகண்ட் வருவேன்னு அவர் நம்புறாரு. அதனால அவர் போற மாதிரி ஐடியால இல்லை. அப்போ சிபிஐ மூலமா அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிதான் அவர் நான் வர முடியாது, தேர்தல் வேலை இருக்குன்னு சொல்லியும் கூட நீ 15ஆம் தேதி ஆஜராகி தீரணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இது அவ்வளவு பெரிய விஷயமா, இதை டிலே பண்ணக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர் தேர்தல் போது பல வேலை இருக்கும் அவருக்கு. அவரை நீங்க கூப்பிட்டு 2 நாள் இழுத்தடிச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க. நடுவில் அருள்ராஜ் கூட சொன்னார்ல, எங்களுக்கு பாஜக மூலமா அழுத்தம் வருதுன்னு சொன்னாரா இல்லையா? ஏதோ அழுத்தம் கொடுக்குறாங்க அவரை கொள்றதுக்கு. ஆனா அவர் சேருவாரா இல்லையான்றது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அதான் அதுக்கு 80-20 தான் வாய்ப்பு இருக்கு. 80% சேர மாட்டாரதான் நினைக்கிறேன். 20% சேர்றதுக்கான அது அரசியல் என்ன வேணா நடக்கலாம், சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கலாம்.
சேர்ந்தா எடுத்த உடனே என்ன நமக்கு தோணுதுன்னா, மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அது திமுக வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல தோணும். முதல்ல எல்லாருக்குமே தோணும். அது பிரமாதமான கூட்டணி, நல்லா கெட்டியா அமைச்சுட்டாங்கன்னு தோணும். ஆனா அது கொஞ்சம் ஒரு வாரம் அது போச்சுன்னா, அது அதோட இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து கெமிஸ்ட்ரியில வந்து வீக்கா இருக்குது ஆக்சுவலா. அது கெமிஸ்ட்ரி அரித்மெட்டிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கேட்டீங்கல்ல, அரித்மெட்டிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். கெமிஸ்ட்ரியில வீக்கா இருக்கும். கொள்கை எதிரின்னு சொன்ன கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட முதல்ல கூட்டணி சேர்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். அதுவே அவருக்கு பல ஓட்டுகளை கொண்டு சேர்க்காது ஆக்சுவலா. என்டையர்லி ஒரு 13-14% இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு அப்படியே நேர எடுத்த உடனே திமுக அணிக்கு போகும். நேரடியா தற்கொலை முடிவாயிருன்றீங்க டிவிகேவுக்கு. ஆமா. எடுத்த உடனே திமுக அணிக்கு போகும். திமுக அதுக்கப்புறம் மேல ஒரு 20லேருந்து 25% வாங்கினா போறோம். அதுக்கு மேல வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அவ்வளவு பெரிய கூட்டணி வச்சுட்டு 20லேருந்து 25% வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது வாங்கிடலாம். 30லேருந்து 35லேருந்து 37% வரையும் ஓட்டு வாங்கினாலே 3 கார்னர் சீட்ல அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, மைனாரிட்டி ஓட்டு போறது மட்டும் இல்ல, இந்த கூட்டணி வந்து அதிமுக போட்டி போடுற இடங்கள், மத்தவங்க எல்லாம் போட்டி போடுற இடங்களை பார்த்து அது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் இது போகும்னு மக்களுக்கு தெரியும். அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. திமுக அந்த பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்க. இந்த கூட்டணி ஆட்சி இவங்க நடத்த போறது, இந்த கூட்டணி வந்து இந்த மாதிரியான கூட்டணி, பாஜக எதிர்க்கிற இவர் அங்க இருக்காரு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போன வாட்டி வரைக்கும் கூட்டணி கிடையாது, இன்னைக்கு தான் சேர்ந்திருக்காங்க. பாஜக தான் இது இன்டைரக்டா இந்த கூட்டணியில எல்லாம் பண்ணுவாங்க, அது பாஜகவோட ஆட்சியா தான் இருக்கும், கடைசியில பாஜக இவங்களெல்லாம் கவுத்துட்டு பாஜக வந்துரும், அதனால இந்த கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் ஒத்துக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்க. அது தமிழ்நாட்டுல எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கூட்டணி கவர்மெண்ட்டை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது, நீங்க குறைவான இடங்கள்ல போட்டி போட்டாலே உங்களை தோக்கடிச்சிருவாங்க. திமுக 119 இடங்கள்ல 2011 போட்டி போட்டது மக்கள் தோக்கடிச்சாங்க. 1980ல 117 இடங்கள்ல போட்டி போட்டது மக்கள் தோக்கடிச்சாங்க. அதனால குறைவான இடங்கள்ல ஒரு முக்கியமான கட்சி போட்டி போட்டதுன்னா மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. இது கூட்டணி ஆட்சிக்கு போகுதுன்னு தோக்கடிச்சிருவாங்க. அது கூட்டணி ஆட்சிக்கு போவாங்கன்னு தோக்கடிப்பாங்க. ரெண்டாவது, மைனாரிட்டி ஓட்டு அப்படியே அங்க பிரிஞ்சு போயிடும். ரெண்டாவது, கொள்கை அளவுல வந்து நீங்க அங்க போய் சேர்ந்தது உங்க கட்சிக்கு தாவேகாவுக்கு பெரிய பின்னடைவா இருக்கும். நீங்க அதிமுகவுக்கு 2வது கட்சியா வருவீங்க. அடுத்த 5 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. அதனால வந்து அதிமுக எப்படி போகுன்றது அது வேற கட்டம். உங்க கட்சி என்ன ஆகும், விஜய் கட்சி. அதனால வந்து அவருக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் பலது இருக்கு. அதனால தாவேகா தனியா இருந்தா அது திமுகவை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. யாரும் எந்த இடத்துல எந்த ஓட்டை பிரிக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதிமுக ஓட்டை பிரிக்கும் தெரியும், திமுக ஓட்டை எங்க பிரிக்கும். ஏன்னா இந்த 4 முனை போட்டின்னு வந்த போது அது 1000 2000 ஓட்டுல பிரச்சனைகள் வரும்போது தாவேகா கண்ணாப்பின்னா பிரிச்சா என்ன அதுன்னு ஒரு பயம் திமுக அணிக்கு இருக்கு. அதனாலதான் இவங்க அவ்வளவு பேரையும் சேர்த்திருக்காங்க. தேமுதிகவெல்லாம் சேர்த்ததுக்கு காரணம் என்னன்னா, 4 முனை போட்டியில நம்ம எந்த ஒரு ஓட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்றதான் சேர்த்திருக்காங்க. அப்போ திமுகலயும் சில பேர் நினைக்கிறாங்க, இந்த இந்த தாவேகா போய் அங்க சேர்ந்ததுன்னு அதிமுகல நமக்கு மைனாரிட்டி ஓட்டு ஒட்டுமொத்தமா கரெக்டா வந்து சேரும், மேல ஒரு 20-25% நம்ம வாங்குறது ஒண்ணும் பெரிய காரியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தனியா நின்னாதான் இவர் என்ன காலி பண்ணுவாரு, எந்த இடத்துல நம்மள காலி பண்ணுவாரு, எங்க நம்ம ஓட்டை பறிச்சுட்டு அதிமுகவுக்கு வெற்றியை கொடுக்க போறாரு, எங்க ஸ்பாய்லரா இருப்பாரு அப்படின்னு திமுகவுக்கு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேகா போனாலும் பரவாயில்ல, அது ஒண்ணும் முதல்ல எடுத்த உடனே பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கிரவுண்ட் லெவல்ல அது நமக்கு ஆதரவா வரும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. சார், அப்போ என்டிஏவில் இப்போ எப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும், எப்போது வந்து அதிகாரப்பூர்வமாக நடத்தப்படும்? இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்க வேண்டும் என்றால், விஜய்க்காகத்தான் இந்த சீட் ஷேரிங்க கூட இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம ஃபைனலைஸ் பண்ணாம இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு கூட கேள்விகள் எழுப்பப்படுது. இல்ல, இந்த சிபிஐ என்கொயரி விஜய் போயிட்டு வந்த பிறகுதான் ஒரு முடிவு தெரியும் நினைக்கிறேன். 15ஆம் தேதி தான் போறாரு, இன்னைக்கு தேதி 12 தேதி. அநேகமா அந்த தேதி அன்னைக்கு எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவாங்கல்ல. அதுக்கு முன்னாடியே கூட 14th அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்த பிறகு அவரோட ரியாக்ஷன்ஸை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் அந்த அழுத்தம் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அவர் தனியா சந்திக்கிறாருல்ல, அவர் சிபிஐ அதிகாரிகளை தனியா சந்திக்கிறார். அப்போ பிஜேபியோட எண்ணத்தை எல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு, அவருடைய விஷயத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் அந்த என்கொயரியை பயன்படுத்துறாங்க. அந்த அதிகாரிகள் வந்து நேரடியா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகள் யாரு சார், எல்லாம் பாஜக சொல்றபடி கேட்கறவங்க தானே. அதனால வந்து அவங்களோட அரசியல் வேலைகளை அவங்க செய்யறாங்க, சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவர்கிட்ட பதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சிபிஐ என்கொயரிக்கு அவர் போயிட்டு வந்த பிறகுதான் அவருடைய முடிவை பத்தி தெரியும். அவர் போயிட்டு வந்த பிறகும் ஸ்ட்ரெட் பாஸ்டா வந்து இல்ல, எஸ் ஐ எம் கோயிங் அலோன் அப்படின்னு சொன்னாருன்னா அவங்க அழுத்தத்துக்கு அவர் ஆளாகலன்னு அர்த்தம். அப்போ கரூர் என்கொயரியில அவரை உள்ளத்துக்கு போட்டுருவாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ அப்போ திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்காக போகல, மாறாக அலையன்ஸ் நெகோசியேஷனுக்காக தான் போறாருன்ற மாதிரி.
அதுல அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். அந்த அழுத்தத்திலிருந்து மீறி வெளியில வர போறாரா, இல்ல அழுத்தத்துக்கு ஆளாக போறாருன்றது அன்னைக்கு தான் தெரியும். அழுத்தத்துக்கு ஆளாகலைன்னா ஒரு சிபிஐ என்கொயரிக்குள்ள மாட்டின்னு சார்ஜ் ஷீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அழுத்தத்துக்கு ஆளானாருன்னா அது கூட்டணிக்குள்ள போயிட்டு அவருடைய கட்சியோட எதிர்காலம் பத்தின ஒரு கேள்விக்குறியோட அவர் இருப்பார் ஆக்சுவலா. நிச்சயமா சார். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் சீட்டு பகிர்வு, அதேபோல தாவேகாவை எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க, டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. தாவேகா செல்லுமா என்டிஏவுக்கு என்பது போன்ற பல கேள்விகளுக்கு உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.